இந்த வாரம் பார்த்த படம் வந்து தங்கலான். பா ரஞ்சித் அவருடைய டைரக்ஷன்ல சியான் விக்ரம் நடிச்ச ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் தான் தங்கலான். ஸோ நமக்கு வந்து அந்த படம் பார்க்கறதுக்கான ஆர்வமே என்னன்னா, பா ரஞ்சித் வந்து ஒரு அரசியலை பேசிட்டே வர்றாரு. அந்த அரசியலை வந்துட்டு சினிமாலையும் காட்டிகிட்டே வர்றாரு. ஸோ அவர் எந்த ஒரு கான்செப்ட் எடுத்தாலும் தன்னுடைய அரசியலை தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டே இருப்பார். அது ஒரு ஆர்வம். அது போக சியான் விக்ரம் வந்துட்டு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே மிக முக்கியமான ஒரு நடிகர். அவர் வந்து பா ரஞ்சித் மாதிரி ஒரு நேர்த்தியான டைரக்டர் கையில கிடைச்சா எப்படி இருக்கும்? இதுதான் வந்து நம்ம படம் பார்க்கறதுக்கான ஆர்வமான ஒரு விஷயம். சரி, ஓகே. இப்போ இந்த படத்தை ரெண்டு விதமா பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒன்று வந்து படத்தை காதலிப்பவர்கள், படத்தை விரும்புபவர்கள் அப்படியே பார்க்குறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் எப்படின்னா, பா ரஞ்சித் வந்து ஒரு அரசியல் பேசிட்டு வர்றதுனால அந்த அரசியலை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த படத்தை பார்க்குறாங்க. அதாவது பா ரஞ்சித்தை வெறுப்பவர்கள், பா ரஞ்சித்தை விரும்புபவர்கள், அதாவது அவர் அரசியலை. அப்ப அவங்க வந்து இந்த படத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதர் விமர்சனம் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி பாக்குறதுல படத்தா பாக்குறோம். அதை பத்தி தான் பேச போறேன். இந்த படம் எப்படி இருக்குன்னா, கேஜிஎஃப் சொல்லி நிறைய படம் பார்த்துட்டோம் இல்லையா? ஆனா கேஜிஎஃபின் உண்மையான வெர்ஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்பட்ட படம் தான் தங்கலான். தங்கலான் படத்துல பாத்தீங்கன்னா பீரியட் டைம் கொண்டு போயிடறாங்க. அப்ப அந்த பீரியட் டைம்ல என்ன நடந்துச்சு? நமக்கு மூதாதையர்கள், நமக்கு முன்னோடியா இருந்த பழமைவாதிகள் இருப்பாங்கல்ல, அவங்க காலகட்டத்தில் சுதந்திரத்திற்கு முன்னாடி, ஆங்கிலேயருக்கு காலத்துக்கு முன்னாடி ஒரு லைஃப் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க வந்து எப்படி கொத்தடிமைகளாக யூஸ் பண்ணப்பட்டார்கள், அதற்கு பிறகு அவங்களை எப்படி ஒரு வெள்ளைக்காரன் கூட்டிட்டு போய் இந்த கேஜிஎஃப்ல தங்கத்தை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த சாதாரண ஒரு கதையை நீங்க சொல்ல முடியும். ஆனா பா ரஞ்சித் வந்து எடுத்துக்கொண்ட ஸ்டோரி டெல்லிங் சொல்லுவாங்களே, கதை சொல்லும் விதம், அது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த காலத்துல ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு முதலாளி கீழே வேலை பார்க்குறாங்க. அப்புறம் வந்து ஒரு வெள்ளைக்காரன் வரான். வெள்ளைக்காரன் வந்து இவங்களை கூட்டிட்டு போய் திரும்ப அடிமையா வச்சு தங்க சுரங்கத்தை தங்கத்தெல்லாம் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி கதை போயிட்டு இருக்கும்போது, இந்த படத்தின் கதாநாயகன் வந்துட்டு சியான் விக்ரம். அவர் வந்து யாருன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவனா இருக்கிறான். அவன் தான் அந்த கேங்குக்கு வந்து லீடர் மாதிரி இருந்துகிட்டு இருக்கான். அவன் வந்து எப்படி இதை பார்க்குறான் அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வைக்கிறாரு. என்ன ஃப்ளாஷ்பேக்னா, ஒரு கனவு காண்கிறாரு. தனக்கு முன்னாடி வந்து ஒரு மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்க, என்ன கதைகள் சொல்லப்பட்டது, அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கிறான். அதற்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு தங்க சுரங்கத்தை தங்கத்தை எடுக்கிறதுக்காக போறாங்க. ஸோ அவனுக்கு ஒரு இமேஜினரி வாழ்க்கை இருக்குது, ஒரு ரியல் லைஃப் நடக்குது. ஸோ இந்த ரியல் லைஃப்ல போகும்போது அந்த இமேஜினரி வாழ்க்கையை வந்து இவனுக்கு கிராஸ் பண்ணி போகுது. இது வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்குடைய ஒரு மெக்கானிசம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒரு கதையை ஒருத்தனை கூட்டிட்டு போய் அடிமையா வச்சு நகை எடுக்கிறாங்க, தங்கத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றது வந்துட்டு சாதாரண ஒரு வே ஆஃப் டெல்லிங். அதற்கு நடுவில் சுவாரஸ்யத்திற்காக பாரஞ்சி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பழமை கற்பனையோட அவர் வந்து ஒரு பேய், பிசாசு, ஒரு கஷ்டமான இதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டோரி டெல்லிங் வச்சுட்டு வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் அந்த கதை. பட் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா, எக்ஸலண்ட்டாக இருந்தது இந்த படம். வந்து எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் வந்து ரஞ்சித்தோட டைரக்ஷனில் சியான் விக்ரமுடைய ஆக்டிங் வந்து தி பெஸ்ட். இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ரஞ்சித்தோட டைரக்ஷனில் சியான் விக்ரம் வந்து நடித்த மாதிரியே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து அவர் சூஸ் பண்ணி விக்ரம் கொடுத்துருக்கிறாரு. ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தில் இருக்கவங்க எப்படி நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ரஞ்சித் வந்து அந்த பேக்ரவுண்ட் வர்றதுனால ரொம்ப அழகாக இதை ஸ்ட்ரக்சர் பண்ணி அவர்கிட்ட இருந்து 200% நடிப்பை வெளியெடுத்தாரு. நீங்கள் பார்க்கும்போது மிரண்டுருவீங்க. அந்த அளவுக்கு தான் அந்த படத்தினுடைய பிக்சரைசேஷன் இருந்தது, ஸ்டோரி டெல்லிங் இருந்தது, ஸ்க்ரீன் பிளே இருந்தது. அதை தாண்டி என்ன ஜிவியோடைய பிரகாஷுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ப்ளஸ் கேமரா. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கேமரா வந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பீரியட் ஃபிலிமுக்கு போய் ஒரு ஆர்ட் டைரக்டரை வச்சுட்டு சில விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு அப்படியே தெரியும், இதனால அது ஏதோ பீரியட் ஃபிலிம் எடுக்கிறாங்க தெரியும். ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லவே இல்லை. அந்த லொக்கேஷன் வந்துட்டு ஆர்ட் டைரக்ட் பண்ணது, கேமரா வியூஸு, ஆங்கிள்ஸு, அந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்து எடுத்துக்கொண்ட விதம், லொக்கேஷன்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப ரசித்த விஷயம் என்னன்னா, இவ்வளோ கஷ்டத்துலையும் சின்ன சின்ன காமெடி கிடையாது, ஒரு என்டர்டெய்னிங் விஷயம் வந்து அவங்க லைஃப்ல இருக்கும். கஷ்டப்படுற மக்கள் நடுவுலையும் சில என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். அந்த என்டர்டெயின்மெண்ட்டை வந்து ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. அது சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்தில் பெண்கள் வந்துட்டு உள்ளாடை வந்து அணிஞ்சிருக்கவே மாட்டாங்க இல்லையா, அந்த ஜாக்கெட்டுங்கிறது. அப்போ அதை வந்து விக்ரம் வந்து அந்த கேரக்டர் வந்துட்டு வெளி வேலைக்கு போயிட்டு வரும்போது அதை வாங்கிட்டு வருவார். அப்போ அந்த பெண்மணிகள்லாம் வந்துட்டு அதை எப்படி போடணுன்னே தெரியாது. அந்த இடம்லாம் வந்து பிரில்லியண்டா இருந்தது. அதாவது எப்படின்னா ஒரு ஒரு ஆக்டிங் பண்ணாங்க,
இது நடிக்க வச்சு எடுத்தாங்க ட்ராமா அப்படின்னு இல்லவே இல்லாமல் ஒரு ரியலிஸ்டிக்காக அந்த பெண்கள் வந்து நடித்த விதமும், அப்போ வந்து விக்ரம் வந்து அதை எடுத்துக்கிட்ட விதமும், அப்போ ஒரு பாட்டு அழகாக வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. அந்த தங்க சுரங்கத்தை அடையும் போது அங்கே படுற கஷ்டங்கள், அங்கே ஒவ்வொரு விஷயம் எப்படி சாகுறாங்க, எப்படி தப்பிச்சு வராங்க. ஒரு கட்டத்தில் இந்த கதை என்ன சொல்லும் அப்படின்னா, என் நிலம் எனக்கு தான், என்னை நீ வந்து அடிமைப்படுத்தி வாழ்ந்துகிட்டே இருக்க, என்னை தயவுசெய்து அடிமைப்படுத்தாத, நான் எனக்கு என் நிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் வந்துட்டு பார்க்குற மாதிரி ஒரு வியூ. ஸோ இந்த அரசியல்வாதிகளோ இல்லை இந்த பாரஞ்சு இந்த அரசியலை விமர்சனம் பண்றவங்க பார்க்குற பார்வை என்னன்னா, எதுக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது தான். பட் அவர் ஆழமா என்ன நினைக்கிறாருன்னா, என் வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு, நான் இதைத்தான் பார்த்தேன், இதைத்தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது எந்த தவறுமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கை முறையிலையும் நடக்கிற விஷயத்தை தான் படமா எடுக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பிராமணர் படம் எடுக்கிறாரு, ஒரு தேவர் படம் எடுக்கிறாரு, ஒரு செட்டியார் படம் எடுக்கிறாரு, ஒரு நாடார் படம் எடுக்கிறாருன்னா அவங்க வாழ்ந்த முறையை தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இவர் வந்து தாழ்த்தப்பட்ட இனத்திலிருந்து வந்ததுனால தாழ்த்தப்பட்டவங்களுடைய பார்வையில தான் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தன்னை ஹீரோவாகவும் எதிர்த்தாப்புல இருக்க பணக்காரங்களை வந்துட்டு வில்லனா வந்து காட்டுறாரு. இது வந்து அவர் தொடர்ந்து பண்ணக்கூடிய அரசியல். ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச தவறும் தெரியல. எல்லா வருஷமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம நினைப்பது மாதிரி நம்ம நினைக்கிற ஒரு அரசியல் தான் எல்லாரும் செய்யணுங்கிற தேவை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஒரு கலை, ஒரு சினிமா அப்படிங்கிறது நம்ம வந்து காமனாக பார்த்து இதில் என்ன பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கிறதான் பார்க்கணுமே ஒழிய இதில் அதை டீகோட் பண்ணியிருக்காங்க, இதை டீகோட் பண்ணியிருக்காங்கிறது சொல்ல தேவையில்லை. பட் ஓவராலாக இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இன் தமிழ் சினிமா நான் சொல்லுவேன். பாரஞ்சூர் டைரக்ஷன்லையும் சியான் விக்ரம் ஆக்டிங்லையும் தி பெஸ்ட் மூவி இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கலாம். தேங்க்யூ.